हाय फ्रेंड्स இயற்கை சமையல் சேனலுக்கு உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கிறேங்க. இனி நம்ம இயற்கை சமையல் சேனல்ல ஒரு முக்கியமான டிப்ஸ் பத்தி தாங்க பார்க்க போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே ஒரு பெல் ஐகான் வருங்க, அதுவும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் தான் நான் போடுற வீடியோ எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா வீசிங் பிரச்சனை அதிகமாகவே இருக்குங்க. அது மட்டும் இல்ல ஆஸ்துமாவும் தான். கொஞ்ச நேரம் நம்ம கொஞ்சம் தூரம் ஏதோ மேல நம்ம நடந்தா கூட நமக்கு வந்து இழப்பு வந்துடும். சின்ன தூசி, அதாவது நம்ம வெளியில போறோம் அப்படின்னா ஏதாவது தூசி ஈஸி நம்ம சுவாசிச்சா கூட வீசிங் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டு வரோம். இன்னைக்கு நான் சொல்ல போற டிப்ஸ் வந்து இது வந்து பார்த்தோம்னா அரிதான பழம் தான். ஆனா கிடைச்சிச்சுன்னா இது நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா கட்டாயம் வந்து ஆஸ்துமா அதுக்கப்புறம் வந்து வீசிங் பிரச்சனை எல்லாமே வந்து நிரந்தரமா குணமாயிருங்க. திரும்ப ஆயுசுக்கும் வரவே வராதுன்னு கூட சொல்லலாம். இது வந்து பார்த்தோம்னா கோவை காய்ன்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா கோவை இலை தான். மேல காய் இருக்கும் பாருங்க, காய் இருக்கா. அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து பழம் இருக்கு பாருங்க. அதாவது நல்லா இப்பதான் வந்து நல்லா பழுக்க ஆரம்பிக்குது. இதை வந்து நம்ம எப்ப உங்களுக்கு எல்லாம் கிடைக்குதோ அந்த டைமிங்ல உங்களால எவ்வளவு பழம் சாப்பிட முடியுமோ அந்த அளவு சாப்பிடுங்க. ஆனா இதை சாப்பிட்றப்ப வந்து அதிகமா தண்ணி குடிக்கணுங்க. இது வந்து ஜீரணம் ஆகாது, அவ்வளவு சீக்கிரத்துல வந்து இந்த பழம் வந்து ஜீரணிக்காது. அதனால அதிகமா தண்ணி குடிக்கணும். இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து எடுத்துட்டு வந்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்னது எல்லாமே வந்து நிரந்தரமா குணமாயிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன், பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. இது போன்ற இன்னொரு வீடியோலாம் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி.